தெரியாதவா கூட இந்த ஊர்ல இருக்காளா என்ன? ஆமா, நீ யாரு? புதுசா? யாரோ தேடிட்டு வந்திருக்கா. பேரை கேட்டா ரூடா பதில் சொல்றா. ரூடா பதில் சொல்றாளா? யாரது? கிருஷ்ணமூர்த்தி, ஏன்டா திண்ணில உட்கார்ந்துருக்க? உள்ளவா. ரூடா பதில் சொல்றது தானே இவன் ஸ்பெஷாலிட்டி. யாராவோ தைரியமா என்னைய பார்த்து யாருன்னு கேக்குறா? நோக்க அவளை தெரியாதா? அவதான்டா என் தங்க அலமேலோ. அலமேலுவா? ஸ்கூல்ல படிக்க வச்சு பல்லாங்குழி ஆடுவாள அவளேதான். அலமேலோ அலமேலோ. வாடி. நோக்கி இவரை தெரியாதா? தெரியல. நல்லா பாரு. அண்ணா அண்ணா ஸ்கூல் படிக்கிறச்ச எப்ப நல்ல வச்சுட்டே இருப்பான். அம்மா அனுப்புற டிஃபன்னா இவன் தான் சாப்பிடுவான். அதான் ஸ்பெஷாலிட்டி. ஏண்டா வரதா? இது எங்கேயோ வெளியூர்ல படிச்சுட்டு இருக்கான்னு சொன்ன? ஆமா, எங்க மாமா அத்துல வெளியூர்ல படிச்சுட்டு இருந்தா. வயசுக்கு வந்த பொண்ணு ஏன் அங்க படிப்பாருன்னு அப்பா அழைச்சிட்டு வந்து இந்த ஊர் காலேஜ்லயே சேர்த்துட்டா. இந்தா நீயே நாம போட்டுக்கோ. ஏண்டா ஜாதியை மாத்துற? ஐயா, இதுதான்டா இந்த காலத்து ஸ்பெஷாலிட்டி. டேய், இடத்துக்கு தகுந்த மாதிரி ட்ரேட் மார்க்க மாத்திக்கிறதா ட்ரேடுக்கு நல்லது. காலேஜ் நேரம் ஆயிடுச்சு, ட்ரெஸ் மாத்திடும். இதுவும் வந்துட்டேன். கிருஷ்ணமூர்த்தி, சௌக்கியமா இருக்கியா? என்னடா லட்சுமி, காப்பி தயாராயிட்டா? அலமேலோ அலமேலோ, அப்பாவுக்கு காசு கலந்து கொடு. என்னப்பா உங்க அம்மா சௌக்கியமா இருக்காளா? ஏன் நின்று இருக்கே? உட்காரு. பரவாயில்ல. பாரு, நல்லா படிச்சு புத்திசாலியா இரு. பாவம், உன் அப்பா அம்மா ரொம்ப நல்லவ. வீணா ஊர்ல கெட்ட பேர் வாங்கிட்டு அலையாது. ஏன்டா இவனோட எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டு இருக்க? சகவாசத்துக்கு தகுந்த பணம் புத்தி வரும். பார்த்து நடந்துக்க. அலமேலோ, நீ காலேஜுக்கு வரச்ச நேக்கும் சேர்த்து டிபன் எடுத்துன்னு வந்துருவ. நான் வரேன். हम तुम एक कमरे में बंद हो और चाबी खो जा. போ காலேஜ் முடிச்ச உடனே இந்த பக்கம் தானே வர போற. இந்த மணி கண்ணு வச்சானா எந்த பொண்ணு தப்ப முடியாது. ஆத்துக்கு தெரியாம காலேஜுக்கு வந்து திருட்டுத்தனமா தம் அடிச்சா ஜம்முன்னு தான் இருக்கு. அதான் என் ஸ்பெஷாலிட்டி. என்னடி நேரங்காலம் தெரியாம நீ வந்துருவியே? அந்த மணி என்ன பார்த்து பாட்டு பாடுறான்னா. இந்த மண்டு மணியா? அவன் நல்லா பாடுவானே, அதான் அவன் ஸ்பெஷாலிட்டி. அது இல்லன்னா 3 நாளா என்ன ஃபாலோ பண்ணிட்டு हम तुम एक कमरे में बंद हो और चाबी खो जा. இப்படி பாடிட்டே ஃபாலோ பண்ணானா? இன்னைக்கு அவனை சோலோ பண்ணிடுறேன். நீ கிளாஸுக்கு போ. ஏண்டா மணி பையலே, உனக்கு தைரியம் இருந்தா என்ன ஃபாலோ பண்ணிருக்கணும். பாடினதான் பாடினேன். உனக்கு எதுக்கு ஹிந்தி பாட்டு? தமிழ்ல பாடுறதானே. அழகிய தமிழ் மகள் இவள், இரு விழிகளில் எழுதிய மடல் தன்னந்தா. மணி பையலே, இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்ச உடனே நீ க்ளோஸ். ஏண்டா மணி பையலே, பாடிண்டே இவளை ஃபாலோ பண்ணியாமே, இப்ப பாடம் பாப்போம். ஹம் தும்மா. உன் சிஸ்டர் மாதிரி அழகான பொண்ணுங்களை பார்த்து தான்டா பாடுவேன். ஒன்ன பார்த்து இல்ல. என்னடா சொன்ன? இன்னைக்கு அவனை தீர்த்து கட்டுறா. வேண்டாண்ணா, வா போயிடலாம். என்ன சொன்ன? வா போயிடலாம் சொன்னியா? சரி வா போலாம். டாய், என் தங்க வார்த்தையை நான் தட்ட மாட்டேன். அதான் என் ஸ்பெஷாலிட்டி. அதான் நான் போறேன். இல்ல உன்னை அடிச்சு நொறுக்கி இருப்பேன். எலும்ப நீ பொறுக்கி இருக்கணும். டேய் கதா போடா. அலமேலோ, நான் நேக்கு ரோஷம் வந்துட்டு தலைவரி கோலம் ஆயிட்டேன். அடிச்சு கொண்டுடுவேன்னு பயந்து ஓடிட்டான் பாத்தியா? மூஞ்சிய பாரு தடியா. இத பாரு, அவனுக்கு ஒரு பாடம் கற்பிக்கிற வரைக்கும் நான் உன்னை அண்ணான்னு கூப்பிட மாட்டேன். இதான் இவ ஸ்பெஷாலிட்டி. சுத்தீர்னு அடிச்சுக்கோ. அவனை என்ன பண்றதா?
இல்லப்பா ஏண்டா உன் பொசிஷன் இப்படி லைஃப் ஆனா டெக் இல்லனா டெக் இவ எப்பவுமே வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு தான்டா டேய் ஐயங்கார் வரா கேக்குமா வருக வருக வரதராஜ ஐயங்கார தருக தருக சூடான சுண்டல் தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் ஐயங்காரை கோமாதான் வந்திருக்கான் வரதா என்னடா ஆச்சு கிருஷ்ணமூர்த்தி நேக்கு நீ ஃப்ரெண்டு தானே அப்படித்தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன் நேக்கு ஒரு அவமானம் ஏற்பட்டுருச்சுன்னா அது உனக்கு ஏற்பட்ட மாதிரி தானே ஷூர் என்ன ஒருத்தன் உதைச்சுட்டா உன்னை உதைச்ச மாதிரி தானே யாரா அவனை உதைச்சது மணிப்பையன் யாரது அந்த மக்குமணியா ஆமா ஆமா இதிலிருந்து என்ன தெரிய வருகிறது என்றால் அவன் ஏன்டா உன்னை அடிச்சான் என் தங்க அலமேலோ காலேஜுக்கு போயிட்டே இருந்தா அந்த அசத்து பின்னாலேயே ஃபாலோ பண்ணிட்டு போய் ஹம் தும் ஏக் கமரே மே பந்துகோ அப்படின்னு பாடி இருக்கா அவ இதெல்லாம் என்கிட்ட சொல்லி அழுதா ஏன்டா அப்படி எல்லாம் பாடி கிண்டல் செய்யறேன்னு கேட்ட என்னையே அடிச்சுட்டான் கிருஷ்ணமூர்த்தி மணிப்பையனுக்கு சரியான பாடம் கற்பிக்கிற வரைக்கும் என்ன அண்ணான்னு கூப்பிட மாட்டேன்னு அலுமையில சொல்லிட்டான் அவனை உதவுதன் உதச்சி என் மானத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நோக்குதாண்டா வரதா நீ சொல்றதெல்லாம் கரெக்டாண்டா உன்னோட தங்கையை அவன் கேலி செஞ்சாங்கிறதுக்காக நான் எப்படி அவன் அடிக்கிறது உனக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம்னு அவன் என்ன திருப்பி கேட்டான்னா சம்பந்தம் இருக்குன்னு சொல்ல வேண்டியது தானே போய் சொல்ல சொல்றியா இல்லடா நீதான் அலுமையில கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றது ஆமாண்டா அவதான் வருங்கால ஆத்துக்காரி உனக்குன்னு சொல்றது வரதா காரிய ஆணுங்கிறதுக்காக அதையா உளறி வைக்காத நான் எப்பேற்பட்டவன் எனக்கு நன்னா தெரியும் எனக்கு நன்னா தெரியும் அதனாலதான் சொல்றேன் மணிப்பயலுக்கு நீ சரியான பாடம் கற்பிச்சுட்ட நீதானா எங்க ஆத்து மாப்பிள ப்ராமிஸ் ப்ராமிஸ் எல்லாரும் முன்னாடி வாக்கு கொடுத்திருக்க ஜாக்கிரதை ஆல்ரைட் காலையில அல்மேலோட காலேஜுக்கு வா மொத்த விஷயங்களை நான் பார்த்துக்கிறேன் அன்னைக்கு நீ என்ன அடிச்சுட்ட இன்னைக்கு அவன் அட்ரா பாப்போம் அது மேல என்ன பிடிச்சுக்கோ பிடிச்சுக்கோ நல்ல புலி மாதிரி பாஞ்சு சண்டை போடுங்கடா ஜெயிச்சவனுக்கு நான் மாலை போடுறேன் போய் ஒரு மாலை வாங்கிட்டு வா ரொம்ப சீரியஸானதான் நான் போவேன் சைக்கிள் பெரிய சைக்கிள் கைய வாங்கினாலே பயப்படுறேன் அதனாலதான் வேலை வச்சு அடிச்சேன் சரிதான் போடே அலமேலோ எப்படி என் ஸ்பெஷாலிட்டி அண்ணா அவன் திரும்பி வந்தாலும் வருவான் நான் உன் கையை பிடிச்சுக்கிட்டுமா குட் மார்னிங் குட் மார்னிங் என் பேரு மார்கரெட் நியூ ஸ்டூடெண்ட் அப்படியா உட்கார் தேங்க்யூ ஆமா உன் பேரு என் பேர் பிரேமா இவர் ஜானகி ஹலோ ஹலோ அண்ட் ஷீ இஸ் நிர்மலா ஹலோ ஹலோ இன்னைக்கு என்ன
இன்னும் வரல. வரதா என்னடா அங்கேயே பாத்துட்டு இருக்க? கிளாஸுக்கு புதுசா ஒருத்தி வந்துட்டாரே. ஆமா, இனிமே நம்மள பார்க்க மாட்டானே. சிச்சி, பொண்ணுங்களை பாக்குறது என் ஸ்பெஷாலிட்டி இல்லடா. நான் துக்காராம பார்த்தேன். என்ன நைஸா முன்னால போய் உட்கார்ந்துட்டா மத்தியா. ஹாய் ஹாய் துக்காராம், அங்க இல்லடா உன் சீட்டு, பின்பக்கம் வாடா. கடைசி பெஞ்சு உன்ன மாதிரி முட்டா பசங்களுக்கு தாண்டா, என்ன மாதிரி பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு இல்லடா. குட் மார்னிங் மிஸ் மார்க்கெட். சாரி மிஸ் மார்கரெட். குட் மார்னிங். இதுக்கு முன்னாடி நீ எந்த ஊர்ல படிச்ச? மைசூர்ல. கரெக்ட், அங்கதான் நானும் உன்னை பார்த்திருக்கேன். ஆஹா, நானும் உங்களை பார்த்திருக்கேன். எங்க எங்க? உங்களை மாதிரியே மைசூர் ஜூல ஒண்ணு இருக்கு. என்னடா என்கிட்ட வாக்கு கொடுத்த விஷயத்தை பத்தி அல்மேலிட்ட சொல்லிட்டியா? இன்னும் சொல்லல. அதுதான் என் ஸ்பெஷாலிட்டி. உங்க ரெண்டு பேரையும் வச்சுட்டு இப்ப சொல்லிடுறேன். அலுமேலு, அந்த மணிப்பையில நல்லா உதன்னு உதச்சி மொத்தம்னு மொத்தனா உன்னை இவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா சொல்லிட்டேன். மேற்கொண்டு உன் இஷ்டம். நீ மட்டும் தனியாவா கோயிலுக்கு போயிட்டு வர? ஆமா. சுவாமி கிட்ட நீ என்ன வேண்டிண்ட? நான் நினைக்கிறத நடக்கணும்னு வேண்டிட்டேன். ஆமா, நீ உன் மனசுல என்ன நினைச்சிண்ட? சொல்ல மாட்டேன். அப்படியா? அலமேல என்ன வேண்டிண்டானே நான் போய் சுவாமி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். கிருஷ்ணமூர்த்தி, நானே சொல்றேன். உன் மேல நான் உயிரையே வச்சுருக்கேன். நானும் அல்மேலு, உனக்காக நான் என் உயிரையே அர்ப்பணிக்க தயாரா இருக்கேன். துக்காராமுக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லடா. ஆமாடா, முன்னால பெஞ்சில வந்து உட்கார்ந்துட்டு மார்க்கெட்டையே முறைக்கிறது. அவன் இருக்கிற லட்சத்துக்கு லவ் வேற லவ். அவனை எவ்வளவோ இன்சல்ட் பண்ணியும் கொஞ்சம் கூட ரோஷமே வர மாட்டேங்குதுடா. அதான் அவன் ஸ்பெஷாலிட்டி. அவன் கிளாஸ்ல இருக்கிறதே நமக்கெல்லாம் அவமானம். தூக்கு போட்டு தொங்கலாம் போல தோன்றது. என்ன பண்றது? தற்கொலைக்கு பயமா இருக்கிறது. இரு, அவனுக்கு இன்னைக்கு ஒரு வழி பண்றேன். பண்ணு கொண்டு பயம் இல்ல. வழி எங்க மேல வந்துடக்கூடாதா? நான் இருக்க பயமே. இவர் பெரிய சாய்பாபா. கிருஷ்ணமூர்த்தி, இது ஓ சீட்டு இல்ல, என் சீட்டு. எழுந்துச்சு ஓ இடத்துக்கு போற. முடியாது. துக்காராம், மரியாதையா எழுந்துச்சு உன் இடத்துக்கு போ. இல்ல அடி கொடுக்கிறது அவன் ஸ்பெஷாலிட்டி, அடி வாங்கிக்கிறது உன் ஸ்பெஷாலிட்டி. பாவம், எங்க ஆத்து இட்லி மாதிரி கண்ணம் புசு புசு புசுன்னு வீங்க எடுத்துறா. போ கண்ணா போ, பேக் சீட்ல போய் உட்காந்து. பிரேமா, நேத்து பூரா ஒரு கருங்குரங்க என்னையே பார்த்துட்டு இருந்துச்சு. இப்போ அதே இடத்துக்கு ஒரு செங்குரங்க வந்திருக்கு. What sort of new prayer is going on today, my dear students? சார், இன்னைக்கு கிளாஸ்ல ஒரு ஸ்பெஷாலிட்டி. இங்க வெறும் ஸ்டூடண்ட்ஸ் மட்டும் படிக்கலாம், ரெண்டு ஜந்துக்குளும் படிக்கலாம். ஒன்னு செங்குரங்கா, இன்னொரு கருங்குரங்கா. இத கண்டுபிடிச்சவங்க மிஸ் மார்கரெட். சார், ப்ளீஸ் இஃப் இட் இஸ் பாசிபிள், நீங்க பிரின்சிபால் கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணி பெயர் வைத்த பேரழகின்னு பட்டம் வாங்கி கொடுத்தா அவங்க சட்டம் போட்டு வீட்டுல மாட்டி பண்ணலாம். Silence. இவளை பாத்துக்க. கிளாஸ் முடிஞ்ச உடனே மார்கரெட் கவனிக்கிறதா சொன்னியாமே, கிளாஸும் முடிச்சு கொடுத்தோம். அவளும் வந்துட்டு இருக்கா.
பகவானி எனக்கு ரொம்ப தைரியம். துக்காராம் கிருஷ்ணமூர்த்தி 2 பேருக்கு நல்ல லெசன் டீச் பண்ணேன். பெண்களை பத்தி சாதாரணமா நினைச்சா விட்டுறதா? பெண்கள் குடிஞ்ச தலை நிமிடமா தான் வெளியே போகணும். அதுக்காக கரையில ஆணி கறந்து அதையும் வச்சுட்டு கால காயமா படுத்திக்கணும். ஆணிய தூக்கி எடுத்துட்டு போறதுதான் அழுகுடி. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. என்னன்னு கேட்டு வேண்டாம் பத்தி போயிடலாம். அவனை பார்த்து ஏன் பயப்பட்டு இருங்க. எஸ் மிஸ்டர். நான் யார் தெரியல. கிருஷ்ணமூர்த்தி. இந்த திமிர் பேச்செல்லாம் என்கிட்ட வேண்டாம். கிளாஸ்ல என்ன செங்குரங்குன்னு சொன்னேன், அதை வாபஸ் வாங்க. இல்ல மிஸ்டர், இந்த மேட்டர் எல்லாம் என்கிட்ட வேண்டாம். வேற ஆள போய் மார்க்கெட் நல்ல நோட் கட் கொடுத்தாடா. இதோட விட்டுட. இல்ல முடிச்சுட்டே இருந்தா சரியா பேஸ் கட் கொடுப்பா உனக்கு. கேட்டா அவ என்கிட்ட மன்னிப்பு கேட்கறத நீங்க பார்க்கத்தாண்டா போறீங்க. அது வரைக்கும் நான் அவளை விட போறது இல்லை. பழிக்கு பழி வாங்குறதா இவன் ஸ்பெஷாலிட்டி. நேக்கதெல்லாம் பிடிக்காதுப்பா. கெஞ்சனா மிஞ்சுவேன், மிஞ்சுவேன். அதான் என் ஸ்பெஷாலிட்டி. புரியாதுன்னு ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாதா? ஃபைனலா கேக்குறேன், சொல்லு. நானும் ஃபைனலா சொல்றேன். நான் சொன்னதை வாபஸ் வாங்க முடியவே முடியாது. முடியாது. Get out. Hey, you. Hey, get out. என்ன பார்த்தா நாயின்னு சொல்றேன். மகத், நாளை காலேஜுக்கு வா, உன்னை பாத்துக்கிறேன். நீ பாக்குற உன்னை நான் பாக்குறேன். இனிமே அந்த வார்த்தையை சொல்லுங்க, கொன்னுடுவேன். ஜாகிரதை. எங்கடா இந்த செங்குரங்கு? பசங்களா, மார்கரெட் ஏன் இன்னும் கிளாஸுக்கு வரல தெரியுமா? நேத்து தெரியும். நேத்துக்கு கிருஷ்ணமூர்த்தி அவங்க ஆத்துக்கு போய் அங்க இருந்த கோழி எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டா. க்ளோஸ் பண்ண கோழி எல்லாம் போட்டு அவங்க ஆத்துல கோழி பிரியாணி பண்ணிட்டா. மூக்கு பிடிக்க பிரியாணி தின்னுட்டு இன்னும் மார்கரெட்டால கிளாஸுக்கு வர முடியல. ஆமா, மீதி உங்களுக்கு ஒண்ணு தரப்போறா, எல்லாரும் சாப்பிடுங்க. ஐயோ, நான் எப்படா சாப்பிடுறது? நான் ஐயங்கார் ஆத்து புள்ளியாச்சே. எங்க ஸ்பெஷாலிட்டி கோழி பிரியாணி இல்ல, புளியோதரை. பிரேமா, என் மேல இருக்கிற கோவத்தை என் வீட்டு கோழி மேல காட்டிட்டான். யாருடி? இந்த செங்கோலங்க தான். கையால் ஆகாத ரவுடி. இன்னும் ஏண்டா உட்கார்ந்து இருக்கிற? நாக்க பிடிக்கிட்டு சாவ. ஒரு முறை கயிறு, ஒரு துளி விஷம். டேய், ஒரு ஆறு, ஒரு குளம், அட்லீஸ்ட் ஒரு குட்டை. ஒரு பொட்டை பொண்ணு கேட்டாடா உன்னை பார்த்து கோழன்னு. என்னாலே டாலரேட் பண்ண முடியலையே. எனக்கு மட்டும் என்னவா? இந்த காலேஜுக்கு அவமானம், இந்த ஊருக்கே அவமானம். கிருஷ்ணமூர்த்தி சார், பிரின்சிபல் உங்களை கூப்பிடுறாரு. இந்த நாகப்பாம்பு அந்த கீரி கூப்பிட்டு அங்க என்ன ஸ்பெஷாலிட்டி நடக்க போறதோ? மிஸ்டர், வெயிட் அண்ட் see. ஒரு ஸ்டூடெண்ட் செய்யற காரியமா இது. ஒரு நாள் இந்த காலேஜுக்கு டிஸ்கிரேஸ். சார், அப்படி நான் என்ன சார் தப்பு செஞ்சுட்டேன்? செய்யறதை செஞ்சுட்டு என்ன நெஞ்செழுத்து இருந்தா எங்கிட்டே இந்த கேள்வி கேட்பேன். உண்மையை சொல்லு. நேற்று மார்கரெட் வீட்டுக்கு போய் கலாட்டா செஞ்சிய? ஆமா. அவளை கெடுக்க முயற்சி பண்ணியா? நீ அவளை கெடுக்க முயற்சி பண்ணதா அவ அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா. இது ஒரு அபூர்வமான பொய். அப்படியா? உனக்கு 24 hours டைம் கொடுக்குறேன். இதுக்குள்ள அந்த அம்மா கிட்ட இருந்து அவ கொடுத்த கம்ப்ளைண்ட் போய் ஒரு லெட்டர் வாங்கி வந்துரும். அதர்வைஸ் ஐ வில் டிஸ்மிஸ் யூ ஃப்ரம் திஸ் காலேஜ். ஆல் ரைட். நான் ஒரு யோக்கியமான மாணவங்கிறத நிரூபிச்சு காட்டுறேன்.